யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ரா யசாக்கீம் கம்பீரா வர்தனா விஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவீர் கஜேந்திரைர் மணிகணகஜிதை ஸ்தாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா. ஓம் மகாலக்ஷ்மி ஜ வித்மஹே விஷ்ணுவத்னி ஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 7ஆம் நாள் 24/10/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேணும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானவர்களை வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை, ஐப்பசி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை, ஐப்பசி வெள்ளி. இந்த பொதுவாக இந்த விரதங்கள் பல்வேறு வகையாக நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்ட விரதங்கள், திதிகளை அடிப்படையாக கொண்ட விரதங்கள் உண்டு. அதேபோல் கிழமைகளை அடிப்படையாக கொண்ட விரதங்களில் இந்த ஐப்பசி மாதத்து வெள்ளிக்கிழமைக்கு ஒரு தனித்துவம். ஐப்பசி வெள்ளி நம்முடைய குலதெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்வது. இந்த ஐப்பசி வெள்ளியிலே விரத அனுஷ்டானத்திலே இருந்து ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை வழிபாடுகள் செய்வார்கள், கூட்டு பஜனைகள் செய்து கொள்வார்கள். இந்த ஐப்பசி மாதத்து வெள்ளிக்கிழமையிலே நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகள், பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே சிவன் ஆலயங்களிலே விசேஷமான சங்காபிஷேகங்கள், பால்குட பவனியல், கொளுத்தி உற்சவங்கள் என்பனெல்லாம் நடைபெறுகின்ற பொழுதும் அங்கு நாம் பயபக்தியோடு சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த ஆலயங்களிலே வெள்ளிக்கிழமைகளிலே நாம் இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான துன்பங்களும் விலகிவிடும். இந்த சிவாய நம என்று சிந்தித்திருப்பவர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே, ஐப்பசி வெள்ளி மட்டுமல்ல, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த சிவபுராணத்தை நாம் பாராயணம் செய்தால் போன ஜென்மத்திலே செய்த பாபங்கள் கூட விலகிவிடுமாம். இதை மணிவாசக பெருமானே அழகாக சொன்னார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். போன பிறப்பே செய்த பாவங்கள் வினைகள் கூட ஓய்ந்து விடுவான், தீர்ந்து விடும். இந்த வெள்ளிக்கிழமையிலே சிவபுராணம் ஆலயங்களிலே, வீடுகளிலே, நமக்கு ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லையா, வீட்டிலே சுவாமி அறையிலே தீபங்களை ஏற்றி வைத்து சாம்பிராணி தீபமுட்டி சிவபுராணத்தை பாராயணம் பண்ணினாலே எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும் விலகிவிடும். இப்பொழுது கலியுகத்தின் தெய்வம் என்று போற்றுகின்ற கந்தவேள் பெருமானுடைய கந்த சஷ்டி உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கந்த சஷ்டி விரதம் இலங்கை திருநாட்டில் பல ஆலயங்களிலே, கிழக்கு மாகாணத்திலே, கொழும்பு தலைநகரிலே, யாழ் மாவட்டத்திலே பல ஆலயங்களிலே சிறப்பாக நல்லூர் கந்தன் ஆலயம், அதேபோல் மாவுட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம், இனிவில் கந்தசுவாமி ஆலயம், கொழும்பிலும் பல ஆலயங்களிலே கொம்மணி திரு முருகன் ஆலயம், இந்துப்பிட்டி சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம், செக்கடி திரு கதவேலா சுவாமி ஆலயம் என்று பல ஆலயங்களிலே, அதேபோல் கிழக்கு மாகாணத்திலும் பல்வேறு ஆலயங்களிலே இந்த சிறப்பான பூஜைகள்
அபிஷேக ஆராதனைகள், கந்தபுராண படிப்புகள், கந்தசஷ்டி கவச பாராயணங்கள், கந்தன் அனுமூதி பாராயணங்கள், அங்கே ஆன்மீக சொற்பொழிவுகள் இவையெல்லாம் நடைபெறுகின்ற இடங்களிலும் நாம் சென்று பிரார்த்தனை செய்வதோடு பல்வேறு ஆலயங்களிலே சண்முக அர்ச்சனைகள் நடக்கும். அவ்வாறான நிகழ்வுகளில் நாம் கலந்து முருகப்பெருமானை வேண்டி பிரார்த்தனை செய்து வழிபடுகின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே அமையக்கூடியது. நாமும் இந்த கந்தசஷ்டி காலத்திலே ஆசாரசீலராக ஆலய வழிபாடு ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து கூறினார், தீ மூட்டவே நான் வந்தேன் என்று சொல்லி. தீ என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தீ அழிக்கக்கூடிய சக்தி படைத்தது, தூய்மையாக்கக்கூடிய சக்தியும் படைத்தது. ஆண்டவர் இயேசு அன்பையும் இரக்கத்தையும் இந்த உலகத்திலே கொடுப்பதற்கு, பகிர்ந்தளிப்பதற்கு, அதை பற்றி போதிப்பதற்கு வந்தார். அவருடைய வதனம், முகம் எப்பொழுதும் இரக்கத்தினுடைய அடையாளமாக, அருளடையாளமாக இருந்தது. ஆண்டவர் இயேசுவினுடைய அனைத்து செயல்களும் மக்களை அவர்களுடைய பாவ வழியிலே இருந்து, துன்பங்களிலே இருந்து, அவர்களுடைய பலவீனங்களிலே இருந்து மீட்பதற்காகவே இருந்தது. இருப்பினும் இயேசுவினுடைய பிரசன்னமும் போதனையும் சில வேளைகளிலே சவால் நிறைந்ததாக இருந்தது. தீ மூட்டவே வந்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த சமாதானத்தையும் அன்பையும் மக்கள் அனுபவிப்பதற்கு அவர்கள் அநீதிக்கு அவர்கள் முடிவு கட்ட வேண்டும். அவர்களுடைய அநீதியை, அவர்களுடைய அதர்மத்தை, அவர்களுடைய தீமைகளை சுட்டெரிக்கின்றவராக இயேசு விளங்கினார். இயேசு ஒரு மனச்சாட்சியாக இருந்தார். அதனால் நாங்கள் பார்க்கின்றோம், அந்த சமூகத்திலே சுயநலவாதிகளாக, அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்கின்றவர்களாக, மற்றவர்களை குறை கூறி அவர்களை மட்டம் தட்டுகின்றவர்களாக, மற்றவர்களை பாவிகள் என்று ஒதுக்கி வைக்கின்ற அந்த நிலையிலே இருக்கின்ற, அவர்கள் உயர்ந்தவர்களாக, சமூகத்திலே பெரியதொரு அந்தஸ்தை வகிக்கின்றவர்களாக, படித்தவர்களாகலாம் இருக்கலாம். இருப்பினும் இயேசு அவர்களுடைய குற்றங்களை சுட்டி காட்டினார். அவர்களோடு கண்டிப்பாக இருந்தார். அவருடைய போதனை அவர்களுக்கு தாங்க முடியாத பெரும் வேதனையாக இருந்திருக்கலாம். அவருடைய இயேசுவுடைய போதனை அவர்களுடைய சுயநலங்களை எல்லாம் அவர்களுக்கு சுட்டி காட்டுகின்ற, அவர்களுடைய அறியாமையிலே இருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இயேசு அவர்களுக்கு உண்மையை போதித்தார். அதனால் தான் நான் தீயை மூட்ட வந்தேன் என்று சொல்லுகின்றார். இயேசுவினுடைய வாழ்வில் அவர் மக்களை தூய்மைப்படுத்துவதற்காக, அவர்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றங்களையும் மறுமலர்ச்சியையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். யாரும் அழிந்து போகக்கூடாது என்பதல்ல, அவர்கள் எல்லோருமே மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் சில வேளைகளிலே உண்மைக்கு, நீதிக்கு குரல் கொடுப்பதற்கு நாங்கள் தயங்குகின்றோம். உண்மையை எடுத்துரைப்பதற்கு நாங்கள் பயப்படுகின்றோம். ஏனென்றால் நாங்கள் மற்றவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், மற்றவர்கள் எங்களை அதற்காக தள்ளி வைக்கலாம், அல்லது நாங்கள் எல்லோரையும் ப்ளீஸ் பண்ண வேண்டும், அவர்கள் எல்லோரையும் நாங்கள் மகிழ்விக்க வேண்டும், அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும், அதனாலே அவர்களுடைய பிழைகளை சுட்டி காட்டக்கூடாது என்று நாங்கள் ஒதுங்கிக் கொள்ளுகின்றோம். ஆனால் இயேசு பயப்படவில்லை.
அவர் உண்மையை இடித்துரைக்கின்ற ஒரு இறைவாக்கினராக இருந்தார். இறைவனுடைய வார்த்தை எப்பொழுதும் எங்களை மகிழ்விக்கின்றதாக இருக்காது. ஏனென்றால் எங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்றதாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் மனச்சாட்சி என்ற விளக்கை நாங்கள் ஏற்றி வைக்கின்ற பொழுது நாமே எம்மை தூய்மைப்படுத்துகின்ற மனிதர்களாக மாறலாம். மற்றவர்களை நாங்கள் தூய்மையான வாழ்வுக்கு அழைக்கின்ற அதே வேளையிலே எங்களுடைய குற்றம் குறைகளையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இயேசு எங்களுடைய வாழ்க்கையில் தீமூட்ட வந்திருக்கின்றார். எங்களை அழிப்பதற்கல்ல, எங்களை புனிதப்படுத்துவதற்காக, நல்ல வழியிலே எங்களை நடத்துவதற்காக. எனவே நாங்கள் ஆண்டவர் இயேசு எனக்கு எதை சொல்லுகின்றார், அவர் என்னுடைய நிலையிலே இருந்தால் எப்படி அவர் செயலாற்றுவார் என்ற இப்படியான சிறிய கேள்விகளை நாங்கள் எழுப்புகின்ற பொழுது இயேசுவினுடைய அந்த பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையிலே படிப்படியாக மிளிரத் தொடங்கும். நாங்கள் இயேசுவினுடைய போதனையை பின்பற்றுகின்றவருடைய சீடர்களாகவும் அவருடைய பிரதிநிதிகளாகவும் கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்ற அந்த பெயரை தாங்கியவர்களாக நாங்கள் உண்மையை, நீதியை, நன்மைத்தனத்தை விரும்புகின்றவர்களாகவும் அதை கடைப்பிடிக்கின்றவர்களாகவும் நாங்கள் உருவாகுவதற்கு இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று இந்த நாளிலே உங்கள் அனைவருக்காகவும் மன்றாடி நிற்கின்றேன். ஆமீன். Alhamdulillah wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Was-samaa'i wat-tariq. Wama adraka mat-tariq. An-najmu ats-tsaqib. إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த நேயர்களே, நல்லுள்ளங்களே, அல்லாஹு தஆலா எல்லா உயிர்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த வகையிலே மனித சமுதாயத்தை அல்லாஹு தஆலா ஒரு உயர்ந்த சிறந்த படைப்பாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து வாழக்கூடிய வாழ்வின் சகல வசதிகளையும், சொகுசான பௌதிக வளங்களையும், நிறைவான உணவுகளையும் அல்லாஹு தஆலா வழங்கி கொண்டிருக்கின்றான். அந்த அல்லாஹு தஆலா மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்ற பாடத்தை தனது அல் குர்ஆனிலே படித்து தருகின்றான். மேலே நாங்கள் ஓதி காண்பித்த இந்த அல் குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாங்கள் சில விடயங்களை அறிந்து கொள்ளலாம். வஸ்ஸமாஇ வத்தாரிக், இந்த உதய தாரகை என்ற விடிவள்ளி நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக. வமா அத்ராக மத்தாரிக் அன்-நஜ்மு ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாதுகாவலரை அல்லாஹு தஆலா உருவாக்கி வைத்திருக்கின்றான். அந்த பாதுகாவலர் யார்? அந்த பாதுகாவலர் தான் ஒவ்வொரு மனிதனோடும் அன்றாடம் சில மலக்குகளை அவனுடைய பாதுகாப்புக்கென்று அல்லாஹு தஆலா அவனுடன் கூடவே அனுப்பியிருக்கின்றான். அது என்ன? நாம் பார்க்கின்றோம், குறைந்தபட்சம் எங்களை நோக்கி வருகின்ற ஒரு சிறிய துகள், அந்த சிறிய தூசு கூட எங்களுடைய கண்ணுக்குள் சென்று விடாமல் அது கிட்டே வந்தவுடன் பல 2 மீட்டர் தூரத்திலே வருகின்றது, 1 மீட்டர் தூரத்திலே வருகின்றது. அதையும் விட குறைவாக எங்களுடைய கண்ணுக்கும் அந்த துகளுக்கும் இடையில் ஒரு சான் இடைவெளி இருக்கின்றது. அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு தெரியாது ஒரு துகள், ஒரு தூசி என்னுடைய கண்ணை நோக்கி வருகின்றது என்று. கண்ணுக்கு கிட்டே வந்தவுடன் தான் தெரிகின்றது என்னுடைய கண்ணுக்குள் பெரிய ஒரு ஆபத்தான ஒரு தூசியோ அல்லது ஒரு வண்டோ ஏதோ ஒரு பாதகமான ஒரு பொருள் நுழையப் போகின்றது என்ற விடயம் தெரிந்தவுடன் உடனடியாக எங்களுடைய கண்ணை நாங்கள் மூடிக்கொள்கின்றோம். நாங்கள் மூடவில்லை, அல்லாஹு தஆலா
இன் குல்லு நஃப்ஸில் லம்மா அலைஹா ஹாஃபில் என்கின்ற எங்களுக்கு பாதுகாப்பாக அவன் உருவாக்கி இருக்கின்ற அந்த மலக்குகளின் மூலமாக அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்கின்றான். இது குறைந்தபட்சம். எவ்வளோ பெரிய திடீரென்று மயிரிழையில் பல ஆபத்துக்களில் இருந்து அபாயங்களில் இருந்து நாங்கள் தப்பி இருக்கலாம். அல்லாஹு தாலாவுடைய விதிதான் எங்களுக்கு முடிவாக இருந்தாலும் அதையும் விட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அதுவே எங்களுக்கு அவனுடைய புறத்திலிருந்து கிடைத்த அருளாக இருந்தால் அல்லாஹு தாலா அவனுடைய பாதுகாவலர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கின்றான். ஃபல்யன்துரில் இன்சானு மிம்ம குலிக், இந்த மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கின்றான். குலிக மிம்மா இந்தாஃபிக், அதுதான் அந்த ஒரு சொட்டு நீர்த்துளியிலிருந்து அல்லாஹு தாலா இவ்வளவு பிரமாண்டமான மனிதனை படைத்து அவனுக்குரிய ஆட்சியை, அவனுக்குரிய அதிகாரத்தை, அவனுக்குரிய சக்தியை, அவனுக்குரிய வலுவை, அவனுக்குரிய பாதுகாப்பை, அவனுக்குரிய போஷணத்தை எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா வழங்கி கொண்டிருக்கின்றான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான். யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப், ஆண்களுடைய முதுகந்தண்டிலிருந்தும் பெண்களுடைய மார்பக பகுதியிலிருந்தும் வெளியாகின்ற அந்த நீரிலிருந்து அல்லாஹு தாலா படைத்திருக்கின்ற படைப்பாற்றல் எத்தகையது சகோதரர்களே! அந்த அல்லாஹ்வை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவனுடைய படைப்பை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். அவனுடைய படைப்பை நினைத்து அவனை புகழ வேண்டும். அவன் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நல்லடியார்கள் தான் நன்றி செலுத்துவார்கள். அவனை விளங்காதவர்கள் ஒருபோதும் நன்றி செலுத்த மாட்டார்கள். விளங்கியவர்கள் எவ்வாறு நன்றி செலுத்துவார்கள்? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன்னார், எங்களுடைய இறைவனே, இவற்றை எல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை, எங்களை நீயே பாதுகாப்பாயாக, அந்த நரகின் கொடுமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, நீயே தூய்மையானவன் என்று பிரார்த்தனை செய்வார்கள். எனவே இப்படியாப்பட்ட நல்ல விடயங்களை நாங்கள் அறிந்து வாழ்வில் செயற்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.